வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் எப்போதும் புதிதை தேடும் மனநிலையும் கொண்டவர்கள். இவர்கள் மனம் ஒரு நதியைப் போல ஓயாது ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் அதிக நேரம் நிலைத்து நிற்காமல் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளும் ஆற்றல் இவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது. பேசும் திறன், கேட்கும் திறன், புரிந்து கொள்ளும் திறன் மூன்றும் சேர்ந்து ஒரு அபூர்வமான கலவையாக மிதுனம் ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். இவர்களுடன் பேசினால் நேரம் போவதே தெரியாது. காரணம், இவர்களின் பேச்சில் சுவையும் அறிவும் அனுபவம் கலந்திருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் சிந்தனை திறன்தான். மேலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பல கோணங்களில் ஆராய்ந்து பார்க்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். சாதாரண மனிதர்கள் ஒரு கோணத்தில் மட்டும் சிந்திக்கும் இடத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தை சுற்றி சுற்றி ஆராய்ந்து அதிலிருந்து புதிய கருத்துக்களை உருவாக்குவார்கள். இவர்களின் மூளை எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருப்பதால் ஒருபோதும் சோம்பேறித்தனம் இவர்களிடம் நிலைத்து நிற்காது. ஆனால் அதே நேரத்தில் அதிக சிந்தனை சில மணி நேரங்களில் குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் என்பது இவர்களின் இன்னொரு மறைந்த உண்மை. மிதுனம் ராசிக்காரர்கள் பேசுவதில் வல்லவர்கள் மட்டுமல்ல, கேட்பதிலும் வல்லவர்கள். எந்த சமூகத்திற்குள் சென்றாலும் அங்கே உள்ளவர்களுடன் விரைவாக இணைந்து பழகும் திறன் இவர்களுக்கு உண்டு. புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதிய தொடர்புகள் உருவாவதற்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. இவர்களின் பேச்சில் ஒரு இயற்கையான ஈர்ப்பு இருக்கும். அதனால் மக்கள் இவர்களை எளிதில் நம்பவும் இவர்களிடம் மனம் திறந்து பேசவும் தொடங்குவார்கள். ஆனால் சில நேரங்களில் ஒரே விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுவதால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மிதுனம் ராசிக்காரர்கள் காதலில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருப்பவர்கள். இவர்களுக்கு உடல் அழகை விட மன அழகும் அறிவும் பேசும் திறனும் முக்கியமானதாக இருக்கும். காதலில் சலிப்பு வந்து கூடக்கூடாது என்பதற்காக எப்போதும் உறவுக்குள் புதுமையை தேடுவார்கள். ஒரே மாதிரியான பழக்கம், ஒரே மாதிரியான வாழ்க்கை மிதுனம் ராசிக்காரர்களை விரைவில் சோர்வடைய செய்யும். அதனால் இவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் சுதந்திரத்தை மதித்து அவர்களுடன் நண்பராக பழகினால் உறவுகள் நீண்ட நாட்கள் நிலைக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான வேலைகளில் நீண்ட காலம் நிலைத்திருக்க விரும்பாதவர்கள். தகவல் தொடர்பு, எழுத்து, பேச்சு, ஊடகம், விற்பனை, மார்க்கெட்டிங், கற்பித்தல், ஜோதிடம், சமூக ஊடகங்கள் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றவை. பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்து முடிக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது. ஆனால் தொடங்கிய வேலையை முழுமையாக முடிக்காமல் அடுத்த விஷயத்திற்கு தாவும் பழக்கம் இருந்ததால் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் கைவிடப்படலாம். அதனால் கவனம் மற்றும் பொறுமை இவர்களுக்கு மிக முக்கியமான பாடமாக அமையும். மிதுனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக சிரித்தாலும் உள்ளுக்குள் பல எண்ணங்களோடும் பல குழப்பங்களோடும் வாழ்பவர்கள். எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் போக்கு சில நேரங்களில் வாழ்க்கையின் ஆழத்தை உணரவிடாமல் தடுக்கும். ஆனால் ஒருமுறை வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொண்டால் இவர்களைப் போல அறிவோடும் அனுபவத்தோடும் பேசக்கூடியவர்கள் மிக குறைவு. நிலைத்த முடிவுகள் எடுப்பது, ஒரே பாதையில் தொடர்ந்து பயணம் செய்வது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ஆகியவை மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் முக்கியமான பாடங்களாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு திறந்த புத்தகத்தை போன்றவர்கள். ஆனால் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமும் வேறொரு கதையை சொல்லும் அறிவு, பேச்சு, சிந்தனை, புதுமை ஆகியவற்றின் சங்கமமாக வாடும் இந்த ராசிக்காரர்கள் தங்களை சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் உச்சியை எட்டும் திறன் கொண்டவர்கள். குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக எல்லோருடனும் எளிதில் பழகுவதை பார்த்தால் இவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது என்று பலர் நினைத்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் இவர்களின் மனம் ஒரு அடுக்குகளால் ஆன உலகம். வெளியில் சிரிப்பும் நகைச்சுவையும் சுறுசுறுப்பும் காட்டினாலும் உள்ளுக்குள் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த முடிவு சரியா என்ற கேள்விகள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். யாரிடமும் தங்கள் முழு மனதையும் ஒரே நேரத்தில் திறந்து விடாதவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள். காரணம், ஒரு முறை ஏமாற்றம் ஏற்பட்டால் அதை மறக்க இவர்களுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். அதனால்தான் நம்பிக்கை கொடுக்க இவர்களிடம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களை பற்றி அதிகம் பேசப்படும் விஷயம் இரட்டை மனநிலை. ஆனால் இது முழுக்க முழுக்க பலவீனம் அல்ல. ஒரே விஷயத்தை இரண்டு கோணங்களில் பார்க்கும் திறன்தான் இவர்களின் இரட்டை மனநிலை. இன்று ஒரு முடிவு எடுத்துவிட்டு நாளை அதையே மாற்றுவது வெளியில் பார்த்தால் குழப்பமாக தெரியும். ஆனால் உண்மையில் புதிய தகவல்கள் கிடைத்தால் தங்களை மாற்றிக்கொள்ளும் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் அது. இருந்தாலும் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தாமதிப்பது சில சமயம் வாய்ப்புகளை இழக்கச் செய்யும். மிதுனம் ராசிக்காரர்கள் தோல்வியை வெளிப்படையாக காட்டாதவர்கள். உள்ளுக்குள் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் வெளியே சாதாரணமாக இருப்பது போலவே நடந்து கொள்வார்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை தங்களுக்கே தாங்களே சொல்லிக்கொண்டு மனதை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள்.
ஆனால் இந்த அடக்கி வைத்த உணர்ச்சிகள் ஒரு நாள் திடீரென வெளிப்படலாம். அந்த நேரத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக மாறுவதும் உண்டு. இருந்தாலும் மனதளவில் மிகவும் வலிமையானவர்கள் என்பதால் எந்த நிலையிலிருந்தும் மீண்டும் வரக்கூடிய திறன் இவர்களுக்கு உண்டு. மிதுனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை நேசிப்பவர்கள். ஆனால் அதை வெளிப்படையாக காட்டுவதில் சற்று தயக்கம் இருக்கும். பெற்றோர், சகோதரர்கள், நெருங்கிய உறவினர்கள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறுவார்கள். நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும். ஆனால் உண்மையில் மனம் திறந்து பேசும் நண்பர்களே சிலரே. அந்த சிலருக்கே மிதுனம் ராசிக்காரர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயார். ஆனால் தங்களை புரிந்து கொள்ளாமல் கட்டுப்படுத்த முயன்றால் உறவிலிருந்து மெதுவாக விலகும் பழக்கம் இவர்களிடம் உள்ளது. பணம் சம்பாதிப்பதில் மிதுனம் ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். ஒரே வழியில் மட்டுமில்லாமல் பல வழிகளில் வருமானம் உருவாக்க நினைப்பார்கள். அதனால் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 வருமான வாய்ப்புகளை கையாளும் திறன் இவர்களுக்கு உண்டு. ஆனால் பணத்தை சேமிப்பதில் சற்று அலட்சியம் காணப்படும். இன்று கிடைத்தால் இன்று அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம். திட்டமிட்டே சேமிப்பும் நீண்ட கால முதலீடும் கற்றுக்கொண்டால் பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஒரு விசித்திரமான பயணத்தை அனுபவிப்பார்கள். இளம் வயதில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், கேள்விகள் அதிகரிக்கும் போது உள்ளார்ந்த தேடல் தொடங்கும். பல ஜோதிட, தத்துவ, ஆன்மீக கருத்துக்களை ஆராய்ந்து பார்க்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை விட காரணத்தோடு கூடிய ஆன்மீகத்தை தான் இவர்கள் விரும்புவார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் முதலில் தங்கள் மனதை நிலைநிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முயல்வதை விட முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் வாழ்க்கை மிகவும் தெளிவாகும். தங்களின் பேச்சாற்றல், அறிவு, தொடர்பு திறன் ஆகியவற்றை சரியான வழியில் பயன்படுத்தினால் இவர்களை தடுக்க யாராலும் முடியாது. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒரு உறவாக மட்டும் இல்லாமல் ஒரு நட்பு போலவும் இருக்க வேண்டும். பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, புதிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை, சுதந்திரத்தை மதிக்கும் தன்மை ஆகியவை இவர்களுக்கு மிகவும் முக்கியம். திருமண வாழ்க்கையில் சலிப்பு வராமல் பார்த்து கொள்வதில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் உணர்ச்சிகளை நேரடியாக வெளிப்படுத்துவதில் சில நேரங்களில் தயக்கம் இருக்கும். அதனால் மனதை புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை கிடைத்தால் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் அமையும். மிதுனம் ராசியில் பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அதிக கேள்விகள் கேட்பவர்கள். ஏன், எப்படி என்ற கேள்விகள் இவர்களின் இயல்பு. புத்தகங்கள், கதைகள், புதிய தகவல்கள் இவர்களை மிகவும் ஈர்க்கும். பள்ளி பருவத்தில் பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் ஒரே விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்த சொல்லுவது சற்று கடினம். பெற்றோர்கள் சரியான வழிகாட்டுதலோடு இவர்களின் ஆர்வத்தை ஊக்குவித்தால் எதிர்காலத்தில் அறிவாற்றலின் உச்சியை எட்டக்கூடிய மனிதர்களாக வளர்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி. ஒரே இடத்தில் நீண்ட காலம் தங்குவது இவர்களை மனதளவில் சோர்வடைய செய்யும். புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரங்கள் இவர்களின் சிந்தனையை மேலும் விரிவாக்கும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள், வேலை அல்லது கல்வி காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இந்த மாற்றங்களே இவர்களின் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை உருவாக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கர்மா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சொல்வதிலும் செய்வதிலும் கவனம் இல்லை என்றால் அதே சொற்களும் செயல்களும் திரும்பி வாழ்க்கையில் பாடமாக வந்து நிற்கும். ஆனால் நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நேர்மையான முயற்சிகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீரென ஏற்படும் பெரிய மாற்றங்கள் இவர்களை உள்ளார்ந்த முறையில் வளரச் செய்யும். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் இந்த உலகில் எதையும் சாதிக்க முடியும். சிந்தனையை ஒழுங்குபடுத்துதல், பேச்சில் தெளிவு, முடிவுகளில் உறுதி ஆகிய மூன்றும் சேர்ந்தால் இவர்களின் வாழ்க்கை ஒரு ஊக்கமூட்டும் கதையாக மாறும். பிறருக்கு வழிகாட்டியாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் மிதுனம் ராசிக்காரர்கள் உயர்வார்கள். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். பேசுவதில் வல்லவர்கள் என்பதால் வாழ்க்கையில் எதையும் எளிதாக சமாளித்து விடுவார்கள் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் இவர்களின் உண்மையான பலவீனம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை நினைத்து எதிலும் முழுமையாக மனதை ஒப்படைக்க முடியாமல் போவதுதான். இன்று உற்சாகமாக தொடங்கிய விஷயம் நாளையே சலிப்பாக மாறலாம். இது சோம்பேறித்தனம் அல்ல, மனம் எப்போதும் புதுமையை தேடுவதால் வரும் ஒரு இயல்பு. ஆனால் இந்த பழக்கம் கட்டுப்பாடின்றி போனால் வாழ்க்கையில் தொடங்கியவை அதிகம், முடிந்தவை குறைவு என்ற நிலையை உருவாக்கும். வெளியில் நம்பிக்கையுடன் பேசும் மிதுனம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் தங்களை பற்றியே அதிகமாக சந்தேகப்படுவார்கள். நான் எடுத்த முடிவு சரியா, இதற்கு பதிலாக வேறொன்றை தேர்வு செய்திருக்கலாமா என்ற எண்ணங்கள் இவர்களை விட்டு போகாது. இந்த சுய சந்தேகம் சில நேரங்களில் வளர்ச்சியை தடுக்கலாம். ஆனால் அதே சந்தேகம்தான் தங்களை மேம்படுத்தி கொள்ள தூண்டும் ஒரு சக்தியாகவும் மாறுகிறது. சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் இந்த உள்ளார்ந்த போராட்டம் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து சிறப்பான மனிதர்களாக மாற்றும்.
மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான பாடம் ஒரு முடிவில் நிலைத்திருப்பது. எல்லா வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் தன்மை இவர்களிடம் இருப்பதால் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை எல்லா வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் கொடுப்பதில்லை. சில நேரங்களில் ஒரு கதவை மூடினால்தான் மற்றொரு கதவை முழுமையாக திறக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்ட நாளிலிருந்து மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகமாக உயரத் தொடங்கும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மக்களிடம் பிரபலமாகும் தன்மை கொண்டவர்கள். பேச்சு, எழுத்து, கருத்து பகிர்வு போன்ற துறைகளில் இவர்களின் திறமை வெளிப்பட்டால் புகழ் தானாகவே தேடி வரும். ஆனால் இந்த புகழ் நீண்ட நாட்கள் நிலைக்க வேண்டுமானால் ஒரே துறையில் தொடர்ந்து உழைக்கும் பொறுமை அவசியம். மேற்பரப்பில் மட்டும் அறிவு வைத்திராமல் ஆழமாக கற்றுக்கொண்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் பெயரை ஒரு பிராண்ட் போல உருவாக்க முடியும். அதிலும் முக்கியமாக மிதுன ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் கிரகங்கள் சேருவது நல்லது கிடையாது. இந்த மாதத்திற்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், வம்பு வழக்குகள், எதிர்பாராத விபத்துகள், தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள், கால் முட்டியில் அடிபடுவது, என்ன செய்தாலும் நமக்கு எதிராக மாறுவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளையார்பட்டி விநாயகரை நினைத்து கொண்டு அருகில் எடுக்கும் தேங்காயை உடைத்து கொண்டு வேலைகளை தொடங்குவதும் நல்லது. இந்த மாதத்தில் பலமான ஸ்தானங்கள் உள்ளன. அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அடுத்த மாதம் புதன், சந்திரன் ஆகிய கிரகங்களும் இணைவது பெரிய நன்மைகளை தராது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், பிடிவாரண்ட் போன்றவை வருவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை. இரவு நேரங்களில் பயணங்களின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். போலீஸில் சிக்குவதற்கான வாய்ப்புள்ளது. வேலைப்பளு அதிகமாக இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடன் இருப்பவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நன்மைகளை தரும். பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் இரகசியங்களை மறைப்பார்கள். பெண்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டும் வாரமாக இருக்கும். சந்தோஷம் ரீதியாக 75%, பொருளாதாரம் ரீதியாக 70% ஏற்றம் பெறுவீர்கள். குறிப்பாக நவ பஞ்சம ராஜயோகத்தால் மிதுன ராசிக்காரர்கள் பல வழிகளில் நல்ல பலன்களை பெறுவார்கள். வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள். நீண்ட கால பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். படைப்பு திறன்கள் மேம்படும். பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். அதே போலதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஹன்ஸ் ராஜயோகம் சமூக அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்க செய்யும். வேலை வாய்ப்புகளில் பதவி உயர்வு, அரசு பணிகளுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முதலீடுகள் மூலம் லாபங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை உயரும். வாழ்க்கையில் வசதிகள், ஆடம்பரங்கள் அதிகரிக்கும். பொன், பொருள், நகை சேர்க்கை ஏற்படும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள். அதிர்ஷ்டம் முழுமையாக ஆதரவளிக்கும் காலமாக இது இருக்கும். அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இலக்குகள் அடிக்கடி மாறுவது பலருக்கு புரியாத புதிராகவே இருக்கும். இன்று ஒன்று, நாளை இன்னொன்று என்று அவர்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்வது வெளியில் பார்த்தால் நிலையற்ற தன்மையாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது அவர்களின் சிந்தனை விரிவின் வளைவு. ஒரு இலக்கை அடையும் பாதையில் அதைவிட சிறந்த மற்றொரு வாய்ப்பு தெரிந்தால் அதில் மனம் பார்வது இவர்களின் இயல்பு. இந்த மாற்றங்கள் சில நேரங்களில் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தினாலும் வாழ்க்கையை ஒரே கோட்டில் சிக்கவிடாமல் காப்பாற்றும் ஒரே பாதுகாப்பு முறையாகவும் செயல்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்கள் தனியாக பயணித்தால் சில நேரங்களில் குழப்பத்தில் சிக்கிக் கொள்வார்கள். ஆனால் சரியான குரு, வழிகாட்டி அல்லது அனுபவம் கொண்ட ஒருவர் அருகில் இருந்தால் இவர்களின் வாழ்க்கை வேகமாக உயரத் தொடங்கும். காரணம், திறமை இவர்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. அதை சரியான திசையில் செலுத்துவதற்கான வழிகாட்டுதலே தேவையானது. ஒருவரின் ஒரு வார்த்தை, ஒரு அறிவுரை கூட மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும். பேச்சு மிதுனம் ராசிக்காரர்களின் ஆயுதம். அதே பேச்சுதான் இவர்களின் வாழ்க்கையின் கர்மாவாகவும் மாறுகிறது. நகைச்சுவையாக சொன்ன ஒரு வார்த்தை கூட சில நேரங்களில் மற்றவர்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தலாம். அதே போல சரியான நேரத்தில் சொன்ன ஒரு ஊக்க வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் சொல்வதற்கு முன் சற்று யோசித்து பேச கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் குறையும். நல்ல கர்மா பல மடங்கு அதிகரிக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் நிலம், வீடு போன்ற சொத்துக்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம். இன்னும் நல்ல இடம் கிடைக்குமா, இதற்கு பதிலாக வேறு வாய்ப்பு வருமா என்ற எண்ணங்கள் இவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு முறை மனதில் உறுதி ஏற்பட்டுவிட்டால் அந்த சொத்து இவர்களுக்கு நீண்ட கால நன்மைகளை தரும். குறிப்பாக வாழ்க்கையின் நடுப்பகுதியில் வாங்கப்படும் சொத்துக்கள் நிலைத்த சுகத்தை தரும்.
மேலும் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக யாரிடமும் பகைமை காட்ட மாட்டார்கள். ஆனால் இவர்களின் அறிவும் பேச்சு திறனும் சிலருக்கு பொறாமைகளை ஏற்படுத்தும். இந்த பொறாமை வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக தடைகளை உருவாக்கலாம். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டால் சாமர்த்தியமாக சமாளிக்க தெரிந்தவர்கள். நேரடி மோதலை விட புத்திசாலித்தனமான அமைதியே இவர்களின் வெற்றி ஆயுதம். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல இருக்காது. திடீர் உயர்வு, அதற்கு பின் திடீர் வீழ்ச்சி, மீண்டும் புதிய தொடக்கம். இது இவர்களின் வாழ்க்கை சுழற்சி. இந்த வீழ்ச்சிகள் அவர்களை உடைக்க அல்ல, அவர்களை ஆழமாக சிந்திக்கவும் தங்களை மறுபடியும் கண்டுபிடிக்கவும் உருவாகும். ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பின் மிதுனம் ராசிக்காரர்கள் முன்பை விட அறிவோடும் முதிர்ச்சியோடும் மீண்டு வருவார்கள். இளம் வயதில் மிதுனம் ராசிக்காரர்கள் பல திசைகளில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வாழ்க்கை என்ன வேண்டும் என்று தெளிவாக புரியத் தொடங்கும். அந்த தருணத்திலிருந்து தேவையற்ற மனிதர்கள், தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற குழப்பங்கள் தானாகவே விலகும். இந்த மன முதிர்ச்சி வந்த பிறகு மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் சாதாரண வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. சிந்திக்க, பேச, எழுத, மாற்றம் கொண்டு வர இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே பிறந்தவர்கள். தாங்களை நம்பி தங்கள் மனதை ஒரே திசையில் செலுத்தினால் இவர்களின் வாழ்க்கை பிறருக்கு ஒரு வழிகாட்டி கதையாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயதிலும் வேறொரு முகத்தை காட்டும். சிறு வயதில் அதிக ஆர்வம், அதிக கேள்விகள், எதையும் அறிந்து கொள்ளும் ஆவல் அதிகமாக இருக்கும். இளமை காலத்தில் கனவுகள் பல, ஆனால் எந்த கனவை பிடித்து கொள்வது என்ற குழப்பமும் கூடவே வரும். இந்த காலகட்டத்தில் எடுத்த முடிவுகள் அடிக்கடி மாறலாம். ஆனால் நடுத்தர வயதுக்கு வந்த பிறகு வாழ்க்கை திடீரென ஒரு தெளிவை காட்டத் தொடங்கும். அந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் தான் நான் இதற்காகத்தான் பிறந்தேன் என்ற உணர்வை அடைவார்கள். அந்த தருணம் வந்த பிறகு வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வை நோக்கி பயணிக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கல்வி என்பது பள்ளி, கல்லூரியுடன் முடிவதில்லை. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவல் இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. புத்தகங்கள், புதிய பாடங்கள், புதிய மொழிகள், புதிய தொழில்நுட்பங்கள், இவை இவர்களை ஈர்க்கும். ஆனால் ஒரே பாடத்தில் ஆழமாக மூழ்காமல் மேற்பரப்பில் மட்டும் நிற்பது இவர்களின் ஒரு சவால். அந்த சவாலை கடந்து ஒரு துறையில் ஆழமான அறிவை பெற்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் அந்த துறையின் அடையாளமாக மாறுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பில் வந்தால் பாரம்பரிய தலைவர்களைப் போல கட்டளையிடும் பாணியில் இருக்க மாட்டார்கள். பேசிக்கொண்டே, விளக்கிக்கொண்டே, மற்றவர்களின் கருத்தையும் கேட்டு முடிவெடுப்பார்கள். இதனால் அவர்களுடன் வேலை செய்வோர் மனதளவில் இணைந்து செயல்படுவார்கள். ஆனால் அதிக கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்பதால் முடிவு தாமதமாகவும் அபாயமும் உண்டு. இந்த சமநிலையை கற்றுக்கொண்ட நாளில் மிதுனம் ராசிக்காரர்கள் சிறந்த தலைவர்களாக மாறுவார்கள். பேச்சே பலம் என்றாலும் சில நேரங்களில் மௌனமே மிகப்பெரிய பலமாக மாறும் என்பதை மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை உணரும் போது வாழ்க்கை சற்று அமைதியாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள், மன அழுத்தங்கள் குறையும். சரியான நேரத்தில் பேசவும் சரியான நேரத்தில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் உயர்வடையும். மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போதும் மனிதர்களால் சூழப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள் ஒரு தனிமையும் இருக்கும். அந்த தனிமை இவர்களின் சோகத்தில் தள்ள அல்ல, சுய ஆய்வுக்கு தள்ளாகவே உருவாகிறது. அந்த நேரங்களில் எழுதுதல், இசை, தியானம், தனிமையில் நடைப்பயிற்சி போன்றவை இவர்களின் மனதை சமநிலைப்படுத்தும். இந்த உள்ளார்ந்த பயணமே மிதுனம் ராசிக்காரர்களை மனதளவில் மிகவும் முதிர்ச்சியடைய செய்கிறது. வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் வெற்றி, பணம், புகழ் ஆகியவைதான் முக்கியம் என்று நினைப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் நான் என்ன தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினேன் என்ற கேள்வி முக்கியமாக மாறும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் உண்மையான திருப்தியை அடைவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை பெரும்பாலும் உணர்ச்சியோடு அறிவும் கலந்த ஒரு போராட்டமாக இருக்கும். காதலின் ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகமும் பேசி தீராத நேரங்களும் எதிர்கால கனவுகளும் நிறைந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் ஒரே மாதிரியான பழக்கம், ஒரே மாதிரியான உரையாடல்கள் இவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். இதனால் காதலில் தோல்வி ஏற்பட்டால் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். இந்த தோல்விகள் அவர்களை உடைக்க அல்ல, உறவின் உண்மையான அர்த்தத்தை புரிய வைப்பதற்காகவே வருகின்றன. காதல் தோல்விக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் முதிர்ச்சியடைந்து இனி யாரை வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும் என்பதில் தெளிவடைவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் நினைவாற்றல் மிகவும் வித்தியாசமானது. எளிதாக மறந்து விடுவார்கள் என்று நினைத்தாலும் பல வருடங்களுக்கு முன் கேட்ட ஒரு வார்த்தை, பார்த்த ஒரு காட்சி, படித்த ஒரு வரி, இவற்றையும் சரியான தருணத்தில் நினைவுக்கு கொண்டு வரும் திறன் இவர்களுக்கு உண்டு. இதே நினைவாற்றல் கற்பனையுடன் சேர்ந்தால் அபாரமான படைப்பு திறன் வெளிப்படும். எழுத்து, கவிதை, கதை, பேச்சு, ஸ்கிரிப்ட், கற்பித்தல் போன்ற துறைகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் தனித்த அடையாளம் உருவாக்குவார்கள்.
ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே மன்னித்து விடுவது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் அந்த விஷயத்தை முழுமையாக மறக்க நீண்ட காலம் எடுத்துக்கொள்வார்கள். காரணம், அவர்களின் மனம் ஒவ்வொரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் பகுத்து ஆராயும். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டே இருந்தால் நான் முன்னேற முடியாது என்ற உண்மை புரியும். அந்த தருணத்தில் மன்னிப்பு மறந்தாலும் அவர்களுக்கு ஒரு விடுதலையாக மாறும். இந்த மன விடுதலையே அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். மேலும் எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம். இழப்பு வந்தாலும் மாற்றம் வந்தாலும் இடமாற்றம் ஏற்பட்டாலும் சில காலத்தில் அதற்கு ஏற்றாற்போல் தங்களை செருக்கிக் கொள்வார்கள். பலர் முடிந்து போகும் இடத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் புதிய வழியை கண்டுபிடிப்பார்கள். இந்த திறன்தான் அவர்களை வாழ்க்கையின் கடினமான தருணங்களிலும் காப்பாற்றும் ஒரு மறைமுக சக்தியாகவே செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக வாழ வரவில்லை. சிந்திக்க, பேச, எழுத, மாற்றத்தை உருவாக்க, இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே பிறந்தவர்கள். அவர்களின் வாழ்க்கை பலருக்கு ஒரு பாடமாகவும், சிலருக்கு ஒரு ஊக்கமாகவும், இன்னும் சிலருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மாறும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.